அப்படி 12 வருட காலம் தவறிருந்து வாழபோது அந்த நாகராஜ மன்னனுடைய தவத்தாலும் நாகக்கண்ணியோட தவத்தாலும் 2 பேருடைய தவத்தினாலும் கைலாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கிறதம்மா? ஆடாத கைலாசம் ஆடிடுமா சென்றிடும் ஆடாத கைலாசம் ஆடிடும் அந்த நாகராஜ மன்னனோட தவத்தாலும் நாகக்கண்ணி பெண்ணாளோட தவத்தாலும் ஆடாத கைலாசம் ஆடுகிறது அசைகிறது நகராத கைலாசம் நகர்ந்து மெல்ல ஆடுது. இதை பார்த்தால் பகவான் தன்னுடைய ஞான கண்ணால் அறிந்து பார்த்தார். நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்மொழியாகப்பட்டவளும் நாகலோக வட்டத்திலே நாமலை நினைத்து தவமிருந்து வருகிறார்கள். 12 வருட நாமலை நினைத்து தவமிருந்ததாலே அவர்களுடைய தவமானது முற்றும் பெற்று இந்த கைலாசம் ஆடுது அசையுது. அப்படி என்று அந்த ஆண்டவன் சிவபெருமான் பூலோகத்திற்கு படியிறக்க வேண்டும் என்று அந்த பகவான் வருகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்துல அந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் அந்த ஆண்டவனிடத்திலே சொல்கிறார் தெரியுமா? பகவானின் படியிறப்பை பார்வையிடம் வாக்கணுமே ஈஸ்வரோட படியிறப்பை ஈஸ்வரிடம் வாக்கணுமே அவர்களோட படியிறப்பை அண்ணன் வாக்க Thank you.